இயேசுவின் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஆமென். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனம். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அப்படின்னா பரிசுத்தாய் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து இதெல்லாம் பலனடைந்து ஆகிய நம்மளோட பேசுவதாக பரிசுத்தாய் உங்களுக்கு வரும்போது நீங்கள் பலனடைந்து இதில் நாம் பலனடைய வேண்டும். எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதில் 17 முதல் 19 வரை. எபேசியர் 3ஆம் அதிகாரம் அதில் 17 முதல் 19 வரை. நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனசில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் அறிவை கெட்டாத அந்த அன்பிலே அறிந்து வல்லவராக கர்த்தர் சொல்லுகிறார். ஆவியானவர் நீங்க எதை பலன் கொள்ளணும்னா கர்த்தர் அறிகிற அந்த அன்பில் இருக்கணும்னா பலன் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய அன்பில் நீங்கள் பலன் கொள்ள வேண்டும். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். அந்தபடி நீங்கள் மக்கதோனியா நாடு எங்கும் உள்ள சகோதரர் எல்லாருக்கும் செய்து வருகிறீர்கள். சகோதரரே அன்பிலே நீங்கள் இன்னும் அதிகமாய் பெருகவும் அன்பிலே நாம் இன்னும் எதுக்குல அதனால சொல்றாங்க சகோதரரே கிறிஸ்துவோட அன்பிலே நீங்க என்ன பண்ணலாம் இன்னும் அதிகமாய் பெருக வேண்டும். அப்படின்னா என்ன பெருக வேண்டும்? நம்ம என்ன பலனா இருக்கிறோம். கிறிஸ்துவின் அன்பிலே நம்ம பலவீனமா இருக்கிறதுனால தான் ஆதியம் சொல்லுகிறார் நீங்கள் பரிசுத்த இடத்துக்கு வரும்போது நீங்கள் அன்பிலே நீங்க என்ன பண்ணலாம் பலன் அடைய வேண்டும். அன்பிலே அவர் உண்மையில இருக்கிறார். நான் உங்களுக்கு அன்பா இருக்க போல நீங்களும் அன்பா இருக்கணும். நம்ம அன்பா இருக்கிறோமா? அவரோட என்ன பண்றோம் ஒன்பதாம் சொல்றோம். அவர் சொல்ற நீங்கள் பலனடைய வேண்டும். அதாவது அவரோட அன்பிலே நீங்கள் பலனடைய வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் அதே 23வது வசனம். யோவான் 14ஆம் அதிகாரம் அதே 23வது வசனம். இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்ளுவான். பாருங்க ரெண்டாவது எது இல்லைன்னா அவரோட அன்புல வசனத்தில் என்னணும் பலனடைய வேண்டும். அதாவது அன்பா இருக்கணும். அன்பா இருக்கிறது என்ன பண்ணுவான்னா அவரோட வசனத்துல கை கொள்வான். சங்கீதம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 2வது வசனம். சத்தமிழி வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் யாரையும் மனசில் பாய்க்கிறோம். வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் தியானிக்கிற மனுஷன் அப்ப அன்பா இருக்கிறவன் தான் வேதத்துல பிரியமா இருக்கும். இல்லையா? அன்பா இருக்கிறவன் தான் வேதத்துல பிரியமா இருப்பான். அவன் தான் என்ன வார்த்தை எப்படி இருக்கிறது, எப்படிப்பட்ட வார்த்தை பேசுகிறது என்று இரவும் பகலுமாக தியானிப்பான். அன்பில்லாதவன் வேதத்தை என்ன பண்ண மாட்டான், வாசிக்க மாட்டான், வேதத்தை நேசிக்க மாட்டான். அல்லையா? அப்ப முதலாவது என்னன்னா அன்பிலே பலன் கொள்ள வேண்டும். இரண்டாவது அன்பிலே பலன் கொண்டதுக்கு அப்புறம் அவரோட வசனத்துல அவரோட வார்த்தையிலே பலன் கொள்ள வேண்டும். அல்லையா? ஆமா, அவரோட வார்த்தையிலே பலன் கொள்ள வேண்டும். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ரோமர் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனம். ரோமர் 4:19.
பாருங்க, அந்த விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கிறது. மூன்றாவது, ஆமாம், தேவனிடத்தில் அன்பு இருக்கிறவன் வசனத்தை கைவிடுவான். வசனத்தை நாம் பயனடைஞ்சிட்டோம்னா விசுவாசத்துடன் பயன்படுத்தலாம். அதுலையா நம்ம ஏன் விசுவாசம் பலமா இருக்குன்னா, அதோட வார்த்தையில என்ன பண்ணதில்லை, நம்ம பலன் போடுறதில்லை. நீ ஆசீர்வாதமா இருக்கா என்ற வார்த்தை சொன்னான்னா அந்த வார்த்தையை என்ன பண்ணல, பலன் அடையதில்லை. அதனால நமக்கு என்ன இல்லை, விசுவாசம். அப்ப தேவனிடத்தில் முதல்ல அன்பு கூற வேண்டும், அவர் வார்த்தையில பலனடைய வேண்டும். மூன்றாவது, அந்த வார்த்தை நிமித்தம் எந்த சூழ்நிலை எந்த பிரச்சனை வந்தாலும் விசுவாசத்துல பலனடைய வேண்டும். இல்லையா? ஆபிரகாம் என்ன சொன்னார்? ஆண்டவர் ஒரு சந்ததியை இவ்வளவாய் பெருக பெருகன்னு சொன்னார். அது நம்ம முடியுமா இருந்துச்சா? இல்ல. அப்ப நம்ம வார்த்தை என்னன்னா பலன் கிடைச்சான். ரெண்டாவது, விசுவாசத்துல அவன் பலவீனமா இருக்கிறது. விசுவாசத்தை எப்படி இருக்கான்? பலனா அடைச்சான். அதனாலதான் அவன் பலவீனமா கொஞ்சம் கூட சந்தேகப்படல. என் சரீரம் இப்படி இருக்கிறது, நான் வயது சென்றவனா இருக்கிறேன், எனக்கு ஒரு குமாரன் பிறப்பான் என்று அவன் சந்தேகப்படல. காரணம் என்ன? அவன் விசுவாசத்தில் நன்றாக பலன் அடைச்சிருந்தான். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 6வது வசனம். கூடாத காரியம் படிங்க. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவனுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பாருங்க, தேவனுக்கு நம்ம எப்படிமா விசுவாசம் இல்லாம இருக்கக்கூடாது, விசுவாசம் உள்ளவனாக இருக்கிறது. கர்த்தருக்கு நாம் சேர்ந்தவன் அவர் இருக்கிறார், நம்ம ஜபங்களுக்கு பதில் தருகிறார், நம்மை அவர் காப்பாற்றி போசுகிறார் என்று விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கர்த்தருக்கு பிரியமா இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா அன்பு தான் வார்த்தையில வேலை முடியும், வார்த்தையில தான் விசுவாசத்துல வேலை முடியும். அப்ப நீ விசுவாசம் இல்லைன்னா ஏன் கர்த்தர் பிரியமா இருக்கணும்னு சொல்றாருன்னா, நீ என்னிடத்துல பொய்யா இருக்கிற, அன்பு இல்லை, நீ என்னோட வார்த்தையில நீ கடைபிடிக்கிறது இல்லை, அதனால நீ விசுவாசத்தை தான் இருக்கிற, ஆனால் நானும் பிரியமில்லாமல் இருக்கிறேன் என்று சொல்கிறார்கள். கலடியா அப்புறம் என்னன்னா விசுவாசம் உள்ளதாக இருக்க வேண்டும். அவர்கள் பாருங்க, அழைக்கும் போது நான் சென்னை பட்டணத்தில் கூட்டிட்டு போய் ஒரு பெரிய ஒரு இதில் வந்து வச்சோட மாவட்டம் சொன்னாங்க. எந்த ஊர் சொன்னார்? அழைக்கும் போது ஊர் பேரே சொல்லுங்க, நான் காங்கிரஸ் ஒரு தினம் பற்றி வா உண்மையை கைகூடி ஜனத்தை எல்லாம் விட்டு வாங்க சொன்னார். சொன்ன உடனே அவன் எந்த கிளையுமே கேட்க விசுவாசம் பண்ணுவான். அப்படி விசுவாசம் கட்டளை வார்த்தை அவன் தெரிஞ்சுட்டான். வானத்தை உண்மை உண்டாக்கின கர்த்தரிடத்துல பேசியிருக்கிறாரு. வார்த்தை விசுவாசத்தான். வார்த்தையில பலனடைஞ்சான், அவன் விசுவாசத்துல பலனடைஞ்சான். ஒரு கீழே கூட கேட்காம அவன் அப்படியே புறப்பட்டு போனான். அதனால அவன் விசுவாசத்தினால அவன் தகப்பனான். சங்கீதம் 100ஆம் அதிகாரம் 2வது வசனம். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். பாருங்க, மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை. இது 4வது. அதாவது தேவனிடத்துல அன்புல பலனடைய வேண்டும். அவர் வார்த்தையில பலனடையும். வார்த்தையில பலனடைஞ்சவன் விசுவாசத்துல பலனடைய வேண்டும். விசுவாசத்துல பலனடைந்தான்னா கர்த்தருடைய ஆராதனையில பலனடைஞ்சிடுவான். எப்படி போட்டிருக்குது? மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து அவருடைய சன்னதிக்கு முன்னாடி வாங்குங்கள். நம்ம மகிழ்ச்சி வரமா புறப்பட போது போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்குமோ, யாருக்கு என்ன கொடுக்கணும் எப்படின்னு தெரியல, என்ன செய்ய போறாங்க, அப்படிதான் நம்ம இருக்கணும். வருவோம் எப்போ சீக்கிரம் முடிப்பாங்க, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நினைப்பான். அன்னைக்கு பாருங்க தவிர்க்கிற மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து. அப்ப மகிழ்ச்சி அப்படின்னு பலத்தோடு நம்ம கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். மகிழ்ச்சிக்கு ஆப்போசிட் என்ன? துக்கத்தோடு துன்பத்தோடு ஆராதனை செய்ய போட்டிருக்கா? பலவீனமா நீ ஆராதனை செய்ய போட்டிருக்கா? பலவீனத்தோடு நீங்க ஆராதனை செய்ய போட்டிருக்கா? மகிழ்ச்சி அப்படின்னா
பெலத்தோடு ஆராதனை செய்ய வேண்டும். பசுத்தாய் உள்ளத்தில் வரும்போது நீங்கள் பெற வேண்டியது பெற வேண்டுமா? ஆராதிக்கிற துணை சோதர சிறந்தவர்கள் பெற வேண்டிய வேண்டும். அல்லையா? அப்போ ஆராதனை எப்படி நம்ம செய்யணும்? பெலத்தோடு சந்தோஷமா மகிழ்ச்சியோடு அவருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். துக்கத்தோடு கஷ்டத்தோடு கை கொடுத்து தான் கை கொடுக்குறது, ஆராதனை தான் ஆராதிக்கிறது அப்படி இல்லாமல் மகிழ்ச்சியோடு நம்ம யார் ஆராதிக்கிறோம்? நம்மளை உண்டாக்க உருவாக்கின கருத்து இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தின இவர்கள் துணியை சொல்லி வருவது. அதற்கு தான் அன்பர் என்ன நம்மளைய உண்டாக்க ஆராதனை செய்யும்படியாக தான் நம்மளை கருத்த உருவாக்குறது. அதுக்கு தான் ஆராதனை செய்ய வேண்டும். அல்லேலூயா. அப்போ ஆராதனையில நம்ம என்ன பண்ணக்கூடாது? பலவீனமா இருக்கக்கூடாது. தானியேல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தானியேல் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். அவர்களை நோக்கி சாத்ராக் 14 நேபுகாத்நேச்சர் அவர்களை நோக்கி சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? பாருங்க, என்ன கேட்கிறான்? நான் நிறுத்தின பொற்சிலையை வணங்காம இருந்தது, பணிந்து கொள்ளாமல் இருந்தது, ஆராதனை செய்யாமல் இருந்தது மெய்தானா? இயேசு சொல்றது மத்திய 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். மத்திய 4ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது. இடத்துல எழுதியிருக்கிறது. அதுதான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ செஞ்சாங்க. அவர் ஒருவருக்கே நான் ஆராதனை செய்வேன், நீ இருக்கிற பொற்சிலையை நான் ஆராதிக்க மாட்டேன். அல்லேலூயா. அப்போ அவங்க ஆராதனை பெறணும்னாங்களா? எப்படி இருந்தாங்க? ஆராதனை பெறனா இருந்தாங்க. அதனாலதான் அவன் பொற்சியை அவன் வணங்கல, பணிந்து கொள்ளவில்லை. அல்லேலூயா. தானியேல் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீ நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்கிறது. ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவுளே என்றார்கள். பாருங்க, அவங்க எப்படி பிறந்தாங்க பாருங்க. நிரட்டி பார்க்குறாங்க, உறுதி பார்க்குறாங்க, இன்னொருமா செஞ்சு பார்க்குறாங்க. ஆனாலும் அவங்க ஆராதனை செய்கிற பிறனாகிறதுனால நீ இருக்கிற பொற்சிலையை நான் வணங்குவதும் இல்லை, ஆராதிக்க மாட்டேன், பணிந்து கொள்ள மாட்டேன். ராஜாவே உனக்கு இது தெரிஞ்சிருக்க கடவுள், தெரிஞ்சிருக்க கடவுள். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 4வது வசனம். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் பாகால்களையும் அஸ்தரோத்தையும் விலக்கிவிட்டு கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். பாருங்க, எல்லாத்தையும் என்ன பண்ணாங்க? வேற தேவர்கள் எல்லாவற்றையும் விலக்கி கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்தார்கள். நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா ஆராதனையில இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய முடியும். கர்த்தரை விட்டு நீங்கள் பாதாள அஸ்தரோத்துக்கு ஆராதனை செய்வீங்க. தேவனுக்கு பிரியமுள்ள காரியத்தை செய்வதே ஆராதனை. அது அப்படி போயிருங்க. இதெல்லாம் கர்த்தர் விரும்புகிறாரோ அதெல்லாம் செய்யும் போது நீங்க அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? ஆராதனை செய்கிற மாதிரி. அப்ப நீங்க பலவீனமா இருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட காரியத்தை செய்ய முடியும். நீங்க பலனா இருந்தீங்கன்னா எல்லாவற்றையும் நீங்க என்ன பண்ணணும்? ஒதுக்கி கர்த்தர் ஒருவரை நீங்க ஆராதனை செய்ய முடியும். அல்லேலூயா. அப்போ நீங்க எதை பெறணும்? தேவனிடத்தில் அன்பு கூறுவதை பெறடைய வேண்டும். அன்பு கூறுகிறவன் அவரோட வார்த்தையில பெறடைய வேண்டும். வார்த்தையை பெறடைகிறவன் விசுவாசத்துல பெறணும். அப்படி விசுவாசத்தை பெறடிட்டான்னா யார் என்ன மிரட்டினாலும் தேவனுக்காக யாரையும் மனித
வணங்கிட்டா இல்லைன்னா என்னோட 7 மடங்கு அக்னியில சோதிக்கப்படுது. நீ 7 மடங்கு போட்டாலும் சரி, 14 மடங்கு போட்டாலும் சரி, என் தேவனை விட்டு நான் மற்றதை நான் ஆராதிக்க மாட்டேன். அந்த வைராக்கியம் இருந்தா வச்சோன்னு போயிடும். வந்துருங்க 10 மணிக்கு சரிங்க. அன்னைக்கு என்ன ஆராதனையை விட்டுட்டு 10 மணிக்கு எங்க இருக்கிறது? அங்க இருக்கிறது. அதான் பாருங்க, நீங்கள் பலனடைந்து தேவனை ஆராய்ச்சி ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு பலன் வேணும். என் தேவன் ஆராதிக்க என்று ஒரு வைராக்கியம், ஒரு பலன் அடைய வேண்டும். அதான் ஆவியானவர் சொல்றாரு, நீங்கள் பலன் அடைந்து ஃபர்ஸ்ட் நீங்க பலன் அடையணும். இதுதான் பலன். அது நீங்க பலன் அடைஞ்சால் மட்டும்தான் மற்ற இருக்கிற காரியங்கள் எல்லாமே வாய்க்கணும். நம்ம பலன் அடையாம சாட்சியாக இருக்க முடியாது. சாட்சியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். நீங்கள் பலனடைஞ்சா மட்டும்தான் சாட்சியா இருக்க முடியும் அக்கம் பக்கத்தில். ஏன் அப்படின்னா, நீங்கள் பலனடையாமல் இருந்தால் உங்கள் பலனடை செய்கிற காரியம் வரும்போது நீங்கள் தோற்றுவிடுவீர்கள், நிற்க முடியாது. அந்த சக்கரக்கு குடும்பமாக நிற்க முடியுதா? சண்டைகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். ஆனால் நிற்க முடியுதா? என்னாச்சு? பணிந்து போட்டாச்சா? சண்டை போட்டாச்சா? பிரச்சனை வந்துருச்சா? அப்போ எங்க சாட்சி அளிக்க முடியும்? நீங்கள் பலனடைஞ்சால் மட்டும்தான் பிரச்சனை இருக்கிற சண்டை, பிரச்சனை இருக்கிறதான அந்த சிலை நீங்கள் வணங்காமல் இருக்க முடியும். உங்களை பலவீனப்பட்டு இதெல்லாம் காரியம் வருகிறதோ அதெல்லாம் நிறுத்திக் கொள்ளுங்கள். அது பொருட்சிலை, அது மற்ற வீரர்கள். சண்டை வருதுன்னா அது பொருட்சிலை. நீங்கள் சண்டைக்கு நீங்கள் அடுத்து சண்டை போட்டுட்டீங்கன்னா நீங்கள் தேவனை விட்டு அதை ஆராதிக்கிற மாதிரி, அப்புறம் சாட்சியா இருக்க முடியாது. நீங்கள் பலன் நினைச்சு அதை சண்டை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும் நீங்கள் அதை தலையிடாமல் நீங்கள் இருக்கும்போது நம்ம தேவனை ஆராதனையோட இருப்பீர்கள். அதனாலே சாட்சியா இருக்க முடியும். சண்டை வரும், போராட்டம் வரும், தேவனை ஆராதிக்கிறோம். அவளுக்கே நினைச்சு சோதனை பறிச்சு வந்துச்சு. அதனால நாங்கள் வெற்றி அடைஞ்சாங்க. சண்டையில் நம்ம மூக்கு நுழைக்காமல் இருந்தோம்னா பரவாயில்ல, எவ்வளோ சத்தம் போட்டு என்ன பண்ணுவாங்க, சண்டை போட்டு இவங்க வாய் பேசாமல் இருக்கிறாங்க. சாட்சி இல்லையா? இதான் சாட்சி. வரைஞ்சி கட்டிக்கிட்டு என்னை திட்டாங்க, என்னை பேசிட்டாங்க, நம்ம வரணும் ஒவ்வொரு வாரம் திட்டிருப்பான். நம்ம ரவுண்டு கட்ட அடிச்சோன்னு என்ன பண்ணுவோம், 10 வாட்டி திட்டுவோம். சாட்சி போச்சா? இன்னைக்கு நாங்கள் பரவாயில்ல, சர்ச்சுக்கு போகிறாங்கிறாங்க, அங்கே போகிறாங்க, இங்கே போகிறாங்க, இப்படி சாட்சி இப்படி இருக்கிறாங்கன்னு அவங்க சொல்ல மாட்டாங்க, அக்கப்பத்தில் சொல்லுவாங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஒரு கண்ணை தரைஞ்ச கண்ணத்தை காட்ட சொல்றது. அது அப்பங்க 2000 வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க. அப்போ இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, ஊனா போதுங்க, சல்லியும் விட்டுருங்க. அப்படியா? அதான் இல்லை. நீ கிறிஸ்துவ நீ எப்படி காட்ட வேண்டும் என்றால் இப்படி தான் காட்ட வேண்டும். ரோசம் திட்டான், பேசிட்டான், திட்டக்கூடாது. அப்படி இருக்கும்போது நீ சாட்சியாக இருக்க முடியும். நீங்கள் பலனடைந்து சாட்சியாக இருக்க வேண்டும் என்றால் இப்படிப்பட்ட பலன்கள் வரும்போது அதை எதிர்த்து நீங்கள் பலனாக இருக்க வேண்டும். அடையா நீங்கள் பலனாக இருக்க வேண்டும். அடையா அப்போ பசுக்கள் இருந்து வரும்போது நீங்கள் பலன் அடைந்து, ஆங்கில வேதத்தில் ரிசீவ் பவர் அப்படின்னா ஒரு வல்லமை. ஆவியானவர் உங்களிடத்தில் வரும்போது உங்களிடத்தில் வல்லமை கிரியை செய்கிறது. பசுத்தாவிக்கு இன்னொரு பதம் அக்னி. நம்முடைய சரீரத்தில் மனுஷனோட வாழ்க்கை ஆகிய சரீரத்தில் அக்னி வரும்போது அவரோட வல்லமையும் செய்கிறது. இல்லையா? ஆமா. 2ஆம் அதிகாரம் 49வது வசனம்.
பூமியிலே அக்கினியை போட வந்து அது இப்பொழுது பற்றி எரிந்து விரும்புகிறேன் என்று சொல்றார். பூமியிலே அக்கினியை போட வந்து பசுத்தாவியானவை போட வந்து அதை இப்போதே பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அவரோட மகிமையும் அவரோட வல்லமையும் எழுதும்படியாக காமிக்கும்படியாக அக்கினியை போடுகிறார். அதை பற்றி எரிய வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அந்த அக்கினியும் அபிஷேகம் வல்லமை அவரோட மகிமை காமிக்கும்படியாக அவரோட வல்லமை காமிக்கும்படியாக அவர் விரும்புகிறார். இல்லையா? பசுத்தாவி உலகத்தில் வரும்போது நீங்கள் தலையிலிருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டுகிறீர்கள் என்றால் அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வரை. அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம். எங்களை நோக்கி பார் என்றார்கள். அவன் அவர்களிடத்தில் ஏதாவது கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான். நடந்து குதித்து தேவனை துதித்துக் கொண்டே அவர்களுடனே கூட தேவாலயத்துக்குள் பிரவேசித்தான். அவன் ஏதாவது கிடைக்குமா என்ன அவங்களுக்கு இல்லை, வெள்ளையும் இல்லை, பொண்ணும் இல்லை. வேறு மனுஷன் இருந்தால் அவன் எனக்கு பண்ணணும் ஒரு 1000 ரூபாய் ஒரு 1000 ரூபாய் போட்டுருக்கோம். 1000 போடாது ஒரு ரூபாய் யோசிப்பாங்க. நான் சொல்றேன் ஒரு 1000 ரூபாய் போட்டான். ஒரு வாழ்க்கையில ஒரு வருடம் அவன் சாப்பாடு சந்தோஷமா இருக்கும். அவனுக்கு திரும்ப என்னன்னா அந்த 1000 ரூபாய் முடிச்சு கட்டணும். திரும்ப என்ன என்னிடத்துல வேலையும் பொருளும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் இருக்கிறதை உனக்கு தருகிறேன் எழுந்து. அப்ப வந்து என்ன இருந்தது? அக்கினி போட்டிருக்கிறார். அது பற்றி எரிகிறது. பற்றி எரிகிறதால வல்லமை சுகம் கிடைக்கிறது. எதான் சொல்லுகிறார்? பசுமை உலகத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து அந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய நான் விரும்புகிறேன். பூமியின் மேல் அக்கினியை வந்து அது இப்போது பற்றி எரியும். பசுக்கள் நம்மிடத்தில் வரும்போது அது பற்றி எரியும். அப்படியே போட்டினோட கூடாது, அமரக்கூடாது. அது ஏறிய வல்லமை அவர்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப உபயோகமானது. சாகர வரைக்கும் ஆள்கள் பலனடைந்தது. ஆள்கள் பலனடைந்தது. நம்ம இடத்துல கோடியில் வளர்க்கிறாங்க. பேங்க் பேலன்ஸ் எத்தனை சொந்த வளர்க்கிறாங்க. எதுவெல்லாம் ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியாது. ஒரு மனுஷனை சுகப்படுத்த முடியாது. ஆனால் தொழில் சமயத்தில் இருக்கிற அவன் பேப்பர் ஒன்றுமே பேங்க் பேலன்ஸ் ஒன்றுமே. ஆனால் அவனிடத்துல வருஷத்துல அக்கினி கிடைக்கிறது. அவனிடத்துல வல்லமை கிடைக்கிறது. அவன் செடிக்கும் போது சுகப்படுத்தப்படும் இல்லையா? ஆமே. அதான் ஆமையார் உள்ள இருக்கிறதுக்கும் ஆமை எல்லாம் கூட வித்தியாசம் பண்ணலாம். அந்த தேவனுக்கு எத்தனை கடந்து போயிருப்பார்கள். அவனிடத்துல இருக்கணுமா உச்ச கேட்கணும். அவங்க என்ன நினைப்பாங்க? ஒரு படம் 2 படம் போயிருப்பாங்க. அதே மாதிரி கேட்டான் எவ்வளவு பேர் அவனுக்கு பணம் இல்லை, என்னிடத்தில் வேலையை பொருளும் இல்லை. ஆனால் என்னென்ன ஒரு இருக்குது அது விளையாட கட்டது. அது வருஷத்தில் ஆற்றி
காரியங்கள் விரும்புகிறதுதான் உங்களிடத்தில் பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும்படி அவர் விரும்புகிறார். அதுவே அவர் நாமம் மகிழ்ப்படும்படியாக அவர் வல்லமை வெளிப்படுத்துகிற காரியங்களை செய்ய யார் வாஞ்சிக்கிறார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் இந்த வல்லமை வழங்கி தருகிறார். இல்லையா? ஆமாம். பேரு போய் கைவிட்டு கிடைக்கும் போது பசுத்தாவியானது பெற்றுக்கொண்டார். பேருக்கு போய் நம்மளுக்கு பணம் கொடுக்கிறேன், நான் யாரும் பண்ண கை வைக்கணும் அவர் பசுத்தாவி பெற்றுக்கொள்வது தேவ நாமத்தை மகிமைப்படுத்தபடியாக அவன் காரியத்தை செய்கிறான். ஆனா இவனோ ஏன் பேரு விளங்க வேண்டும், நான் கையை வச்சுன்னா அபிஷேகம் வர சொல்லி அப்படிப்பட்ட காரியத்துக்காக அவன் தேவனோட வல்லமை வெளிப்படுத்தபடியாக தேவன் நாமம் மகிமைப்படுத்த எப்படி யாரும் கேட்கிறாங்களோ கர்த்தர் அக்கினியை போடும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 36 முதல் 41 வரை. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம். யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொட்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீசி இருந்தாள். அவள் நற்கிரியைகளையும் தர்மங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணமடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்தார்கள். யோப்பா பட்டணம் கீதா ஊருக்கு சமீபமானபடியினாலே பேரு அவரிடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தம்மிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்திற்கு அனுப்பினார்கள். பேரு எழுந்து அவனுடனே கூட போனான். அவன் போய் சேர்ந்த பொழுது அவர்கள் அவனை மேல் வீட்டில் அழைத்துக் கொண்டு போனார்கள். அப்பொழுது விதவைகள் எல்லாரும் அழுது தொட்காள் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவனை சூழ்ந்து நின்றார்கள். பேரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாளே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள். அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். இப்படி காரியம் மறுச்சுட்டா அதிகாலை கூட்டோட அவன் கண்பத்து அப்படி ஜீவன் எங்கே கூட்டோட அவன் கண்டுக்கிறான்னா அவன் ஜீவன் இயேசு லாசருவே வெளியே வாங்க சொன்னோன்னே வந்துட்டான். அப்ப அந்த ஜீவன் எங்க இருந்துச்சு சொன்னோன்னே எங்க வெளியே வர முடியும்? நபித்தாரை எழுந்து சொன்னோன்னே அவன் கண்களுடைய கண்கள் திறந்து எந்திரிச்சு பேர் எல்லாரும் முன்பாக அவன் உயிரோடாக விரித்து காரணம் வருஷத்தோட வல்லமை வருஷத்தான வல்லமை. அப்ப ஜீவன் எங்க இருந்துச்சு? மக்களை வச்சா நிறைய மக்களே ஜீவன் மறைச்சு பார்க்கா ஜீவன் ஜீவன் கர்த்தரை கரத்துல பசுத்தமான பேரு வருஷத்து மரணங்களை செழிக்கும் போது தவித்தாலே எழுதுகிற போது அவன் திரும்பவும் அதை கொடுத்துவிட்டான். அப்படிப்பட்ட காரியம் நடக்க முடியாதுதான் பசுத்தான நீங்கள் பெறலிருந்து ரிஷிபவன் அந்த பலனை பெற்றுக்கொண்டு சாட்சியாக இது சாட்சி இதுதான் சாட்சி. என்ன சாட்சி? என்ன சாட்சி வந்துச்சு? அப்படி இல்லை, கர்த்தர் விளக்கினார். கர்த்தருக்கு சாட்சி அதைத்தான் மறுத்து போனாங்க. இயேசுவாக அவனை இழப்போரை சொன்னாங்களா? இதுதான் சாட்சி. பேதொரு மூலியமாக இயேசு கிறிஸ்து கர்த்தராகிய தேவன் தவித்தாக இழந்து இருக்கிறார். இந்த சாட்சி தான் கர்த்தர் இருக்கிறது. அப்படி நம்ம பண்ண முடியாது. நம்ம எங்க குடும்பத்திலையும் சாட்சியா இல்லை, அக்கம் பக்கத்துலையும் சாட்சியா இல்லை, ஊர்லையும் சாட்சியா இல்லை, எங்கேயுமே சாட்சியா. அவர் சொல்றார்
பரிசுத்தாவை பெற்றுக்கொண்டு அவர் வல்லமை பெற்றுக்கொண்டு இப்படிப்பட்ட காரியங்கள் செய்யும் போது சாட்சியாக இருக்க முடியும். உங்களை கொண்டு அவர் சாட்சியாக இருக்கிறார். பேதுரு மட்டும் கொண்டாட சோமனாங்க தமிழ்நாடு விளைந்திருந்தார். இந்த சாட்சி கத்த எதிர்பார்க்கிறார். நீங்கள் ஜெபிக்கும் போது கத்த அற்புதங்கள் செய்வார். நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். நீங்கள் ஜெபிக்கும் போது வியாதிகள் சுகமாகும். ஆமா, அந்த கத்த விரும்புகிறார். உங்கள் மீது அக்கினியை போடும்போது அது பற்றி எரிந்து விரும்புகிறார். அது எரிய வல்லமை விளங்கும். பரிசுத்தாவின் விளங்கும் போது இப்படி காரியங்களை அவர் செய்வார். நம்முடைய வாழ்க்கையில தனிப்பாக போல் மறுத்திருக்கிற காரியங்களை உயிரிழ வேண்டும் என்றால் அவர் வல்லமையினால நிலப்பட வேண்டும். தனிப்பாக போல மறுச்சு அடக்கமான ஒண்ணுமே இல்லை. செத்து போன அந்த நன்மைகள், செத்து போன ஆசீர்வாதங்கள், செத்து போன சுகங்கள், ஆரோக்கியம் எல்லாம் எப்படி வரும்? வல்லமையினால, பரிசுத்தான வல்லமையினால இந்த திருமணம் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அவருடைய 20வது வசனம். 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் அவருடைய 20வது வசனம். எலிசா மரணமடைந்தார். அவனை அடக்கம் பண்ணினார்கள். வரும் வருஷத்திலே மோவாபியரின் தண்டுகள் தேசத்திலே வந்தது. அப்பொழுது அவர்கள் ஒரு மனுஷனை அடக்கம் பண்ண போகையில் அந்த தண்டை கண்டு அந்த மனுஷனை எலிசாவின் கல்லறையில் போட்டார்கள். அந்த மனுஷனின் பிரேதம் அதிலே விழுந்து எலிசாவின் எலும்புகளின் மேல் பட்டபோது அந்த மனுஷன் உயிரடைந்து தன் கால்களை ஊன்றி எழுந்திருந்தான். அதோட அப்புறம் ஒரு செத்து போன மனுஷனை பிரேதங்களை போடும்போது எலும்புகள் பட்டாங்க மறுத்ததற்கு உயிரிழந்தார். என்ன எலிசா எலும்பு பெற்றும் அவரை இழந்த அக்னி இருக்கிறது, பரிசுத்தோட வல்லமை இருக்கிறது. அது மேல் பட்டவுடனே உயிரில்லாதவன் உயிரிழந்தான். மறுச்சு படுகிற நிலைமை பட்டவுடனே உயிரிழந்துட்டோம். இன்னும் பேச சொல்லிக்கொண்டே போகிறோம். பிழைப்பு பவுல் இப்படி மறுபடியும் அதிசயப்பது சிதைந்தார். எப்போது இருந்தால் நீ பரிசுத்தாவை பெற்று பெற கிடைத்து வல்லமை பெற்றுக்கொள்ளும் போது இப்படி அதிசயத்தை அவர் செய்கிறார்கள். புயல் நினைத்தால் விரும்புகிறார், பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறார். என்ன பற்றி எரிய வேண்டும்? தேவ மகிமை பற்றி பூமியில் அக்னியை போட வந்து எப்போது பற்றி எரிய வேண்டும் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார்னா அவரோட வல்லமை பற்றியது கொண்டே இருப்பார். அவரது நாமம் உண்மையை கொண்டு போகவே இதுதான் விரும்புகிறார். ஆமா, பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை அவர் பெற்றுக் கொள்கிறார். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 7-8. 2 ராஜாக்கள் அதற்கு எலிசா, உம்மிடத்தில் உள்ள ஆவியின் வரம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்கும்படி வேண்டுகிறேன் என்றான். அதற்கு அவன், அரிதான காரியத்தை கேட்டாய். உன்னை விட்டு நான் எடுத்துக்கொள்ளப்படுகையில் என்னை நீ கண்டால் உனக்கு கிடைக்கும், இல்லாவிட்டால் கிடையாது என்றான். ஆவியின் வரம் இரட்டிப்பாக எலிசா செஞ்சதை அதிசயம் அனுப்பணும். எலிசா செஞ்ச 14 இரட்டிப்பாக வாசிச்சான். நீ கேட்கிறதா அதுதான காரியம் தெரியுமா? அதுதான காரியத்தை கேட்கிறார். நம்ம நினைக்காத கேட்கலாம். சமத்துல ஆவின் வர கொடுக்கணும், வல்லமை மகிமை வர சந்ததி கேட்கலாம். நம்ம கேட்டவர்களா
விசுவாசிக்கணும். அதுதான் காரியங்கள் இருக்கிறார். இப்பதான் சொல்லணும். இதைத்தான் அந்த விரும்புகிறார். நீ ஆவிக்குரிய வாழைக்கணும், ஆவிக்குரிய காரியை கேட்கும்போது கர்த்தர் கொடுக்க வல்லமாக இருக்கிறார். ஏன்னா அவர் சித்தத்தின்படி என் நாமத்தை மையப்படுத்துகிற காரியை கேட்கும்போது அவர் கொடுக்கிறது. இதை கொண்டுதான் நம்ம கற்றுக்கிட்டு சாட்சியாக இருக்க முடியும். இரண்டாம் அதிகாரம் அதை பார்க்கணும் கூட 14. அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிடித்தது. எலியா சுழற்காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அதை எலிசா கண்டு, என் தகப்பனே இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். அவனை அப்புறம் காணாமல் தன் வஸ்திரத்தை பிடித்து 2 துண்டாக கிழித்தான். பின்பு அவன் எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை எடுத்து திரும்பி போய் யோர்தானின் கரையிலே நின்று எலியாவின் மேலிருந்து கீழே விழுந்த சால்வையை பிடித்து எலியாவின் தேவனாய கர்த்தர் எங்கே என்று சொல்லி தண்ணீரை அடித்தான். தண்ணீரை அடித்தவுடனே அது இருபக்கமாய் பிரிந்ததினால் எலிசா இக்கரைப்பட்டான். அவன் சால்வை எடுத்து நம்ம அற்பமான ஆளு, நம்மளுக்கு காரியம் செய்ய முடியுமா, நமக்கு கிடைக்கும்போது நம்ம நினைக்கிறோம். ஆனால் எலிசா அப்படி இல்லை. கர்த்தருடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு அவன் அடிக்கும்போது இக்கரைப்பட்டான். அதனாலே கர்த்தர் வார்த்தை பசுத்தாவி உலகத்திலும் பார்க்கும்போது பசுத்தாவி உங்களுக்கு வரும்போது நடக்கிற காரியம்லாம் இத்தனை நுழைக்கணும்னா பலனடைய ஒன்று, தேவனுடைய அன்புடைய பலனடைய ஒன்று, அவரோட வார்த்தையில பலனடைய ஒன்று, அவரோட விசுவாசத்தில் வளர்ந்து அடுத்தது அவரை ஆராதிக்கிறத துணிச்சல பலன். இதெல்லாம் நீங்க பலன் அணிஞ்சிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். அதனால ஏன் நீங்க வேலை சொல்றதுன்னா எடுத்தவுடனே கண்ட பெரிய காரியங்களை செய்ய மாட்டார். சாட்சியா சொல்லுங்க, நீங்க அவசியம் ஒரு அற்புதம் செய்வீங்க, கண்ட சாட்சியா இருக்கு. ஒரு அவசியம் அற்புதத்துக்கு நீங்க சாட்சியா இருந்தது அடுத்த ஒவ்வொரு பிரச்சனை நீங்க விரும்பி விட்டால் சாட்சி போய். அதனாலதான் சொல்றாரு ஆவியானவர் உதவிக்கணுமா பலன் அடையணுமா. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் அன்பை விட்டு விலகிக் கூடாது. கடன் பிரச்சனை, வீட்டு பிரச்சனை, அந்த பிரச்சனை பற்றி இடமா அந்த பிடிக்க கூடாது. அன்பா இருப்போம், பிரச்சனை வெளியே இருப்போம், அன்போடு வெளியே வந்துடும். ஆனால் சொல்ற ஆவியானவர் உதவி அன்போடு பலனார் ஸ்ட்ராங் பேச அன்புல வருஷத்தை அன்புல நீ கலந்துச்சுன்னா நம்ம எல்லா காரணம் பெருமைக்கு அன்புல இருக்கிறவன் வார்த்தையில கண்டிப்பான். வார்த்தை மட்டும் முடிச்சுட்டான்னு வச்சுக்கல அடுத்த விசுவாசத்துக்கு கலந்துக்கணும். என்ன பிரச்சனை வார்த்தை அன்புல பேசணும். நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதே, அவிசுவாசம் வார்த்தை இல்லையா? அப்பா வார்த்தையா தலை இல்லைன்னா இன்னொன்று சொன்னாங்க, கர்த்தர் நீ பயப்படாதா நம்ப மாட்டான், நம்ப மாட்டான், விசுவாசிக்க மாட்டான். நான் என்ன வார்த்தை பிறந்த வார்த்தை சந்தோஷமா இருப்பான். வார்த்தையை படிக்கிறது அந்த வார்த்தையை பிறந்த வார்த்தை கேட்க முடியாது, ரொம்ப சந்தோஷமா கர்த்தர் பேசினார். அதுக்கப்புறம் சொல்லியிருப்பான். ஆனால் வார்த்தை பிறந்த வார்த்தை வரும்போது நினைச்சுக்குவான், இது யாருக்கும் அப்படின்னு. அப்போ வாழ்க்கையில பலனடைகிறவன் விசுவாசத்துல நினைச்சிருப்பான். அவன் விசுவாசத்தை பழகிட்டாங்கன்னா கர்த்தரை எக்காலத்திலும் சுமந்திருந்த அவனை படிக்கிற தோண்டி எங்க இருக்கணும், எப்போதும் கொஞ்சம் ஆராய்ச்சிட்டே இருப்பான். இந்த ஆராய்ச்சி இருப்பான், பலன் அடைக்கணும்னா பலனா இருப்பான். பிரச்சனை வந்தாலும் கஷ்டங்கள் இருந்தாலும் அவன் அதை விழுந்து போக மாட்டான், கர்த்தரை ஆராதிப்பான். கர்த்தரை முறை கொண்டு பெரிய காரணம் செய்வார். ஏன் அது
இது பேரும் ஆண்டாளர் சொன்னாங்கன்னா பேதுரு விழுந்துட்டு என்ன பண்ணா மரணிச்சுட்டான். அதான் சொல்றாரு, நீ பசுத்தரைக்கு பெற்று எங்களுக்கு வரும்போது நீங்க தான் நினைத்து என்னன்னா 2ஆம் அதிகாரத்துல 107 பேருக்குள்ள வரும்போது அவன் தான் எனக்கு பேசணும். இந்த ஜனங்களே என் வார்த்தைக்கு சிவனுக்கு என்று சொல்லி அவன் தான் தைரியமா பேசணும். பசுத்தரை பெறாத எப்படின்னா விழுந்து போனான். அவன் பெற்றதுக்கு அப்புறம் அவன் எல்லாருக்கும் பேர் அடைச்சான். அன்பளை பேர் அடைச்சான். யார் வந்தாலும் சரி ஏசுவா எனக்கு பேர் அடைச்சான். செய்ய மாட்டாங்க. அவளே கூட நல்ல தோணலாம் வார்த்தை அடைச்சான். அவன் சொல்றான் சங்கீதத்தை பேசுறான், பேசுறான், தேனோடு பேசுறான். இப்ப என்ன வார்த்தை பயன் பண்ணான். அடுத்தது விசுவாசம் பயன் பண்ணான். இந்த கலையை சமயத்திலே பாராட்ட வாசகர்கள் நெற்கொழும்பை இந்த வசத்தை பிடிச்சிட்டான். விசுவாசமா இருக்கான். அதுக்கப்புறம் என்ன பண்ணா அவன் ஆராய்ச்சி கத்தரை வந்து ஆரம்பம். இந்த 4 காரியங்களும் அவன் செயல் நடந்ததுனால கத்தர் அவனை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இல்லையா பாருங்க, 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே கத்தர் பயங்கரமான சீமத்தை சமாளிப்பார். 1ஆம் அதிகாரத்திலே உயிரோட கத்தர் மறைஞ்சு போற சூழ்நிலையை மாற்றி அப்படியே அதிசயமாக செஞ்சுட்டே வர காரணம் என்ன? அவன் வெள்ளக்கணை இந்த நாளிலே பசுமாய் உலகத்தில் வரும்போது நீங்கள் வெள்ளக்கணையை வேண்டும் 4 காரியங்களை அடுத்தது அவர் சாட்சியம் இருக்க விரும்புகிறார். அதை பற்றி நிறைவேற்ற விரும்புகிறார். அதை திரும்ப அவர் வல்லமே அவருடைய மகிமை வெளிச்சொன்று